வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். அண்மை காலமாக நாங்கள் வரலாற்றை பின்னோக்கி சென்று பார்த்து அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக பல்வேறு பதிவுகளையும் செய்து வருகின்றோம். அந்த வகையில நாங்கள் ஒரு 50 ஆண்டு கால போராட்டத்தை கடந்து தாண்டி வந்திருக்கின்றோம். அன்றைய சூழல் எப்படி இருந்தது, இது வெவ்வேறு விடுதலை அமைப்புகள் உருவானமை, அது தொடர்பில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களோடும் நாங்கள் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த வகையில தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர் அட்டாக் சிவா என்று அறியப்பட்ட சிவாவோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். வணக்கம் சிவா. வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் நெட். டெலோ உருவாக்கத்தின் வளர்ச்சியை பாத்தீங்கன்னா, இந்த குட்டிமணி தங்கத்துறை கொல்லப்பட்ட பிறகு சிறிசபாரணம் தலைவராவார. அப்ப இந்த குட்டிமணி தங்கத்துறையுடைய இந்த திருநெல்வேலி தாக்குதலை வந்து 2 விதமான கதைகள் சொல்லப்படுது. நானும் அது இந்த உண்மையை அறிய விரும்புறேன். ஒரு கதை சொல்லப்படுது, குட்டிமணி தங்கத்துறையை பிரபாகரன் காட்டி கொடுத்ததாகவும், அதுக்கு பிறகு இந்த வெளிக்கடல் சிறையை உடைச்சு குட்டிமணி தங்கத்துறையை வெளியில எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருந்ததாகவும், அந்த திட்டத்தை பிரபாகரனுக்கு சொன்னதாகவும், அந்த திட்டம் நிறைவேறாமல் தடுப்பதற்காக திருநெல்வேலியில இப்படி ஒரு தாக்குதல் நடந்ததாகவும் சொல்லப்படுது. எங்களோட ஈழ போராட்டமே ஒரு வதந்திகளால கட்டமைக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட கதைகள்ல இருந்துதான் சொல்லப்படுது. அது எல்லா தரப்பிலையும், அது விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர்களாக இருந்தா என்ன, விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் நிறைய சோடிக்கப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுது. அந்த மொசாட்ல சொல்லுவாங்கல்ல, ஒரே உண்மையா போயிடுமெண்டு. ஆமா, கண்ணால சொல்லப்பட அன்னைக்கு குட்டிமணி ஆக்கள்ல சிறிசாத்தினத்துக்கும் பிரபாகரனுக்கும் இன்னொரு ஆளுக்கு தான் தெரியும் இவர்களுடைய நடவடிக்கை. நீர்வழி வங்கி பிறகு 3 பேருக்கு தெரியும். அதை மிச்சாக்கள் பிடி வெட்டுக்கு போச்சு நம்ம எல்லாருமே. அப்ப இந்த மூவரில் யாராவது சொல்லி இருக்கலாம் தானே, அது பிரபாகரன் நாங்கள் குற்றம் சாட்டையில தானே. ஆனா அப்படியான வதந்திகள் வந்தது, எங்கட தலைவருக்கும் தெரியும் அது போறது. ஆனா அது சொல்லப்பட்டது எங்களுக்கு எல்லாம் இப்படி என்று. ஆனா உத்தியோகபூர்வமா அறிய இயலாது, பல பேரால கதைக்கப்படுது. நான் எனக்கு தெரியாத அதிகம் கதைச்சு ஒரு ஆளுக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கல. ஒரு உயிரோட இல்லை, ஒரு தரம் எங்கட தலைவரும் இல்லை, பிரபாகரனும் இல்லை, குட்டிமணி தங்கத்துறையும் இல்லை. ஆனால் அதுக்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்கும். ஏனென்றால் என்னொண்டு அழிஞ்சுதான் என்னொண்டு உருவாகும். எல்லாமே ஒண்டா சேர்ந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஒன்று போய்தான் என்னோட தலைவரை வரலாம் மற்றது. ஆனா ஒரு விஷயம், குட்டிமணி தங்கத்துறை அண்ணாக்கள்லாம் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்த பிளாட்ல இருந்து போன பிரபாகரன் உயிர்ப்பிச்ச கொடுத்தன்னு சொல்லலாம். 81ஆம் ஆண்டு அந்த நீர்வழி வங்கி கொள்ளையில உண்டாதான் இருந்தவர், வன்னியசிங்கத்தின் வங்கி கொள்ளையிலும் உண்டா இருந்தது. அப்படி இருக்க பிரபாகரனுக்கு அவ்வளவு தூரம் ஒரு தனக்கு பொருடம் கண்ட ஆளுக்கு சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் வந்திருக்காரு தானே, விசுவாசம் இருக்குன்னு. அதை யோசிச்சுதான் சில நேரம் பிரபாகரன் இல்லாமையும் அவங்களே சொல்லி கொடுத்துருக்கலாம். ஓட்டி மேரே கள்ளக்கடத்தல்காரன் தானே அந்த வண்டியில வார ஓட்டிக்கு சொல்லப்பட்டது. அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம் தானே, காசு பண்றதுக்காண்டி. அவங்களுக்கு தெரியாதே குட்டிமணி எங்க போயினவன்ட்டு. ஏன்னா குட்டிமணி வந்து போட்டோ விடுவார், ஆயுதங்கள் பாவிப்பார், அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அவங்களோட போட்டை வண்டி தானே ஓடக்கூடிய ஆள். ஆனா அவங்களும் போலீஸுக்கு அறிவிச்சேன், அவைய பிடிக்க முதலாவது இயக்கம் வந்து பிடிக்கல. சாதாரண கடத்தல்காரர் தான் மந்தி ஆஸ்பத்திரி வரையும் கொண்டு வச்சது. அதுக்கு பிறகு போலீஸ்ல இருக்கேன்னு தெரியாது, பேர்ந்துதான் சிஐடி வந்து செக் பண்ண. அப்புறம் அதுக்குள்ள ஒரு 12 மணித்தியால இடைவெளி இருந்தது. அதுக்குள்ள வீட்டு ஆயுதம் இருந்து சொல்லலாதானே இல்ல. அது சிறிசாத்திரம் பிரபாகரன் ஆயுதம் இருந்து தலைவர் மேல சும்மா போய் எடுத்து கொண்டு போயிருக்கலாம். அங்க குட்டிமணிகிட்ட கொண்டு ஆயுதத்தை கொடுத்தாலே காணுமே, அந்த ஆளு தானே ஃபீல் செய்து எல்லாரையும் சுட்டு தள்ளி போட்டு போகக்கூடிய. அப்ப ஏன் அந்த இடைவெளி இல்ல அவரை அதில வச்சும் காப்பாற்றல என்றால், அந்த நேரம் சும்மா ஒரு போலீஸும் மகாவில 2 பேர் முள்ளுக்கு போய் போலீஸ் இண்டிய பறிச்சு சுட்டு போட்டு போகலாம். அவ்வளவு தைரியமான ஆக்கள். அதெல்லாம் பாக்க அந்த காலத்துல இதெல்லாம் எல்லாம் நாங்க திட்டவட்டமா கதைக்க இயலாது. குட்டிமணியும் வந்து ஒரு ரவுடிசமான தப்பி வழியில வந்திருந்தா அவருக்கு தெரியும் தண்ணி காட்டி கொடுத்தன்னு. அவர் சும்மா ஆக்ஷன்ல சுடக்கூடிய ஆள், கண்மண் தெரியாம தெரியும் தானே. அதால டெலோவில தான் ஒரு முக்கியமான ஷூட்டிங் செய்யக்கூடிய ஒருத்தர் இருந்த குட்டிமணி. அவரை தங்கத்துறை பாவிச்சது. தங்கத்துறை சித்தாந்த ரீதியா அறிவானால் ஒரு விடுதலை கட்டிகளுக்கு இவரை வந்து ஒரு மிலிட்ரி இதா தான் வச்சிருந்த குட்டிமணி ஜெகனாக்கள் எல்லாம். அவை பெரிய அரசியல் ரீதியா கருத்தியலாளர் இல்ல. தங்கத்துறையை தவிர சமாதானத்துக்கு முதலே வேறு ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வந்திருக்க வேண்டியதுக்கான வாய்ப்பு இருந்தது. ராசு பிள்ளை இப்ப கனடாவில் இருக்கிறார். அவர் தான் அடுத்த சீனியாரிட்டி.
அவர் பிரபாரத்தினம் அதுக்கு அடுத்த லெவல்ல இருந்தார். இந்த 2 பேரும் தான் பல்வெளித்துறையை சேர்ந்தவர். அவர் வல்லுத்துறை. அவரைத்தான் தலைவரா இருக்க சொல்லி குட்டிமணி தங்கத்துறையாக்கள் அந்த காலத்துல விரும்பினேன். என்ற விசுவாசம் தாங்கள் திருப்பி ஜெயிலால வந்த அப்புறம் அவர் தங்களுடைய ஒப்படைப்பார். மாமன் மச்சான் அப்படி என்ற ஒரு பாதுகாப்புக்காண்டி அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனா சிறுசாத்தினம் தன் பெயரில் எழுதி வந்தேன்னு சொல்றாங்க. அதே நேரம் அவர் கல்யாணம் கட்டி ஒதுங்கிட்டார் இந்தியாவில. 2 பேரும் தான் தலைவரா இருந்தவர். அதுக்கு பிறகு ஒரு 1 year ஒரு ஆள் ஒதுங்கின உடனே இன்னொரு ஆள் தலைவரா வந்தது. அவர் ஒதுங்கிட்டார், இவர் தலைவரா வந்தார். தங்கத்துறைக்கு விடுதலை போராட்டம் பற்றின ஒரு அரசியல் ரீதியான ஞானம் ஒன்று இருந்திருக்கு. ஆனா ஒரு கடத்தல்காரனா தானே எப்பவும் இருந்தவர். இல்ல, அவையில அடிச்சு எடுக்கிறதுக்கு தான் 24 பேருக்கு இந்தியாவில பயிற்சி கொடுத்து ஸ்ரீராத்தினம் உண்மையிலே அவர் ஒரு விசுவாசமான தலைவர். ஒரு மேயரை கொண்டு பயிற்சி கொடுத்து 24 பேருக்கு, உள்ளூர்லயும் 6 பேருக்கு பயிற்சி கொடுத்து ரெடி பண்ணி கொண்டு இருந்தது ஜெயில் பிரேக் செய்கிறது. அதுக்கிடையில அல்லாரையில ஒரு இன்சிடென்ட் நடந்து சீலனும் ஆனந்தனும் இறக்கின விடுதலை புலிகளின் முக்கிய தளபதியை. அதுக்கு பழிவாங்க பிரபாகரன் திருநெல்வேலி தாக்குதல ஒரு கிழமையில செய்தது. அந்த இன்சிடென்ட் எல்லாம் குயிக்கா நடந்தது. இவர்கள் இல்லையென்றால் வெளியேற ஜெயிலுக்கு ஏற்ற ஒரு முக்காவாசி பிளானும் சரி அதெல்லாம் பிளான் பண்ணி அவ புத்தளத்தால இந்தியாவுக்கு போற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. அது செய்ய முடியல. அந்த விடயம் தொடர்பாகத்தான் இப்ப இருக்கிற குருசாமி கொழும்புக்கு அனுப்பப்பட்டது. இல்ல அது பேர். அப்ப குருசாமி நாங்கள் எல்லாம் சேரவே இல்லை. இது 82ஆம் ஆண்டு பிளான். நாங்கள் எல்லாம் அமைப்பில சேரவே இல்லை. இது சொல்லோக்கு போனா அப்புறம் இது 83 அடிச்சு எடுக்கிறதுக்கு சொல்லோ பிளான் பண்ணினது. அதே போய் சொல்லியும் இருக்கணும், இப்படி செய்ய போறோம், நீங்கள் ஒரு தாக்குதலும் செய்ய வேண்டாம், என்ன ஆர்மி அலர்ட் ஆயிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவியல் அதை சொல்லி இருக்க தேவையில்லை, அதை ரகசியமா வச்சுக்கணும். அதுதான் வித்தியாசம். அதுதான் சொல்லக்கூடாது. இப்படியான நடவடிக்கைகளுக்கு கடைசி வரையும் சொல்லக்கூடாது. சொன்னது படுகொலை. அதிலேயே நாங்கள் வீக்கான ஆக்களா இருக்கிறோம். விடுதலை புலிகள் கடைசி வரையும் சொல்ல மாட்டாரு. மிக ரகசியமான கட்டுப்பாடான ஒரு அமைப்பு. அதான் இவ்வளவு காலம் இருந்து விடுதலை போராட்ட நடத்தினவர்கள். அதுக்கு நாங்க ஒரு சல்யூட் அடிப்போம் கட்டுப்பாட்டோட. இப்ப நாங்க விட்ட வீக் பாயிண்ட்களை நாங்க ஒத்துக்கொள்றோம். நிச்சயமா இந்த நீங்கள் போய் டெலவுல இணைஞ்சு அங்கேயும் இந்த உட்படுகொலைகள் எல்லாம் பாக்குறீங்க. நீங்க எத்தனையாம் ஆண்டு டெலவுல இணைகிறீங்க? எத்தனையாம் ஆண்டு இந்தியாவுக்கு போறீங்க? 83 அக்டோபர் அப்படியே இந்தியாவுக்கு போறோம். ஒரு 10ஆம் தேதி வெளிகட படுகொலை தொடர்ந்து பின்னாடி ராய்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அக்டோபர் மாதம் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு பிறகு அந்த நேரம் நிறைய பேர் போயிருக்கேன். நானும் போய் அங்க ஒரு மெட்ராஸில் ஒரு கிழமை அப்படி என்றுதான் நினைக்கிறேன், 4-5 நாள். அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சு அப்படியே பெங்களூர் போய் எங்களோட தலைவர் கொண்டு வந்து ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல 100 பேரை ஏற்றி விட்டது. அதுக்கு பிறகு டில்லி போய், டில்லியில இருந்து ஹரியானா கால பஞ்சாபுக்கால போய் அங்கால உத்தரகாண்ட்ல பயிற்சி நடந்தது. மேலே பிரதேசம் அந்த உத்தரகாண்ட்ல நடந்த பயிற்சி தான் இந்த அரசாங்கங்களை எப்படி குழப்புறாங்க. இல்ல அது யூபி ட்ரைனிங், அது மிலிட்டரி ட்ரைனிங், கொரலா ட்ரைனிங். மிலிட்டரி இல்ல, கொரலா ட்ரைனிங். இந்த ஹைதராபாத்ல தான் அந்த கனவேர், அந்த ஒற்றைக்கன் சிவராஜன் எல்லா அமைப்புகளும் சூசையாக்களை கனவேர், அது என்னன்னு தெரியாது, 100 பேருக்கு கொடுத்திருப்பாங்க அந்த பயிற்சி. ஒட்டுமொத்தமாவே 100 பேருக்கு தான் அது கொடுத்ததா? எல்லா அமைப்புகள்லயும் செலவுல கொஞ்சம் கூட பேருக்கு கொடுத்தது கேள்வி ஒரு 50-60 பேருக்கு. கம்யூனிகேஷன் அது இதுல நான் அவர்கள் மூலமாக என்னென்று துருவிக்கிற வழக்கம் என்ன இருக்கு. அவையல் படிச்சது அப்படியே எனக்கு சரியான இன்ட்ரெஸ்டிங். அப்ப அவையல் நான் அங்க போவாட்டிலும் அவங்கள அதை சொல்லித்தர நான் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கு. இப்ப அங்க ரைடிங் பிளேஸ்ல அதுக்கு அனுப்பின ஆட்கள் இப்ப விடுதலை புலிகள் எல்லாரையும் சேர்த்து தான் ஒன்று அனுப்பினாங்க. இல்ல வெவ்வேறு குரூப்பை அவங்க ஸ்கூல் மாய் வச்சு சொல்லி கொடுத்த தியரியும் சின்ன பயிற்சிகளும், பிஸ்டல் பாவிக்கிறது, மற்றது வெடி மருந்துகள், கம்யூனிகேஷன், ஒரு நாட்டை எப்படி குழப்புறது. எனக்கெல்லாம் நாட்டை குழப்ப தெரியும். அதே இவர்கள் குழப்பம் அதுக்கு ஒரு கட்டித்தனம் வேணும். அதை வச்சுதான் நான் அறகழிய போராட்டத்தை பினிஷ் பண்ணி வச்சால் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. அது 22ல என்பிபி சேர்பான ஆக்கள் எல்லாம் தடுமாறிக்கொண்டிருக்க நான் தான் கடைசியாக சொன்னது, இதை ஷோர்ட்டா முடிக்கணும். ஆக்களை திரட்டி கலவா கொண்டு வந்து ரயில்கள் பஸ்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டா கோத்தவையா ஓடிடுவேன், மக்களை சுடையலாம். மாற்றும்படி நீங்க தலைகளா நின்றாலும் எவ்வளவு புரட்சி எத்தனை மாதம் செய்தாலும் நடக்காத காரியம் வேண்டாம். அவர் ஒரு ஜம்பவான் மிலிட்ரி, இதற்கெல்லாம் பயந்தாள் இல்லை. மக்களை கண்டுட்டு தான்
அவர்கள் ஓடினார். சனத்தை கூட்டணும். நீங்க சொல்ற இந்த ஹைதராபாத்ல நடந்த இந்த அரசாங்கங்களை குழப்புற இந்த பயிற்சி பெற்றவர்கள் ஒரு ஆள் வந்து ஒற்றக்கன் சிவராசன். அந்த அதே இந்திய ராணுவத்திட்ட பயிற்சியை பெற்று அந்த இந்திய ராணுவத்தின் இந்தியாவினுடைய பிரதமரையே அந்த அவர்கள் சொல்லி கொடுத்ததே அந்த அவர்களுக்கு பாவிச்சென்றதும் அவங்களுக்கு ஒரு தோல்வி இந்திய உளவுத்துறைக்கு. ஆனால் அதை அவர்கள் இதெல்லாமே ஆள் முடிஞ்சுதானே, சைனட் அடிச்சோ ஷூட் பண்ணி ஆள் முடிஞ்சுது. உயிரோட வச்சிருந்தால் கடைசி வரையும் வச்சிருக்க மாட்டார். அவர்தான் தட்டினாங்க. சைனட் ஒன்றும் அடிக்கலே போட்டது. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும், லிஸ்ட்ல பேர் இருக்கும். இப்ப போய் பார்த்தாலும் எங்களோட பேர்கள் இருக்காது சில நேரம் போய் பேர்கள். ஆனால் ஒரு ஆளத்துக்கு அவங்கள தெரியும். அவங்க வந்து இந்த ஸ்பெஷல் யூனிட்ல ட்ரைனிங் எடுத்தாங்க. அந்த ஃபைல் எல்லாம் ட்ரோ வச்சிருக்கு. அவர்கள் எந்த இயக்கத்தோட முதல்ல வந்து அந்த ட்ரைனிங் எடுத்தவர் டெலோவில் இருந்து எடுத்தவர். மனோ மாஸ்டர் அந்த இன்சிடென்டோட ஆள் விலத்தி போய் ஊர்ல இருக்க பொட்டமானோட தொடர்பு கொண்டு பேந்து திருப்பி புலிகள் இணைஞ்சு இந்தியாவுக்கு போய் வேலை செய்து வந்தால்தான். என்னென்ன விடுதலை புலிகளும் டெலோவும் வந்து கிட்டத்தட்ட வடமராட்சி பேஸ்ல இருந்துதான் உருவானது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரத்த உறவுகளும் அந்த உறவு எல்லாமே சேம். இப்ப ஆரம்பம் வந்து மாமன் மச்சான், பிரபாகரன், குட்டிமணி, தங்கத்துறை, சிவாஜிலிங்கம், சின்ன சோதி, பெரிய சோதி எல்லாருமே வந்து கடத்தலும் இந்தியாவுக்கு போறதும் ஒரு அரசு எதிர்க்க வேணும் ஒரு குழுவா இயங்கினார்கள். சேர்ந்து பிரபாகரன் புன்னால கட்டுவன்ல வந்து ஐயரோட சேர்ந்து செட்டியோட சேர்ந்து விடுதலை புலிகள் என்று ஒரு பாரிய அமைப்பை கட்டினது. ஒரு 3-4 வருஷம் சிலவோட இயங்கினவர். ஆனா சேரையில் அவருக்கு நல்ல ஒரு பிரைண்ட் இருந்தது. உள்ளுக்க போகப்படாண்டு உள்ளுக்க போனா அவன் கட்டுப்பாட்டுக்கு தான் கட்டுப்படணும். வெளியில இருந்து இவனோட என்ன செய்யணும்னு பார்ப்போம். அந்த அனுபவத்தை கொண்டுதான் அவர் விடுதலை புலியெல்லாம் போய் கட்டினார். டெலோவில் ஒரு காலமும் சரி இல்லை முதல் அது அவற்றை தனித்துவம் ஆளுமை. அதாலதான் அவர் அந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பொண்ட கட்டி விடுதலை புலிகள் என்று இன்றைக்கு விரிச்சமா வளர்ந்திருக்கு. அதுல தம்பி என்று சொல்றதே குட்டிமணியாக்கள் அவரை மல்லி என்று கூப்பிடுறதாலதான் அவருக்கு அந்த பேர் வந்த. வயசு வித்தியாசம் தானே. நாங்களெல்லாம் இருக்க எனக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட்கள் இருக்கு. முட்டுக்காலில் நின்று இருப்போம், அடி வேண்டி இருப்போம், தண்டாடு திருப்பம், எவ்வளவு பெரிய இதுகள் எல்லாம் ட்ரைனிங் டைம்ல எங்களுக்கு நடந்திருக்கும். அதை வச்சு பேருந்து லோக்கலாக்கள எங்களோட ஜூபில ட்ரைனிங் எடுத்தார்கள் எல்லாம் வந்து களத்தை பிடிச்சி தண்டா அடுக்க பண்றது, மண்ணுக்கனி இந்த விடுறது எல்லாம் நடந்த. ஏண்டா நாங்கள் பட்டதை மெட்ராக்களும் கொடுக்கணும். அப்படி எல்லா அமைப்புகள்லயும் இருந்தது. ஜூனியருக்கு சரியா பனிஷ்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். அப்படியான ஒரு கட்டுப்பாட்டோ தான் ஆரம்ப ஆலோசனைகள் இருந்திருக்கும். அதுல நானும் விதிவிலக்கு இல்லை. எனக்கும் தண்டனைகள் பெற்றிருப்பேன். நானும் பனிஷ்மெண்ட் இல்லைன்னா நான் ராமேஸ்வரத்துக்கு எல்லாம் போன பனிஷ்மெண்ட் சின்ன சின்ன இதில் நடந்திருக்காது. இப்ப நீங்கள் போய் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளேயே கிலோவுக்குள்ள உள் பிரச்சனையும் வந்துட்டு நினைக்கிறேன். நாங்கள் ட்ரைனிங்க்கு போயிட்டு திருப்பி வந்து நாங்கள் யூபிஆல 120 நாள் போயிட்டு ஒரு மார்ச் ஏப்ரல்ல வந்து நாங்கள் ஒரு அக்டோபர்ல போயிட்டு திரும்பி வந்த உடனே கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு உடனே இல்லை, ஒரு 3 கிழமை ஒரு மாதத்தால தொடங்கிட்டு உடனே தொடங்கல. நான் சந்திச்சிருக்கேன் அவர் எல்லாம். முதலாவது பெரிய பிரச்சனையா வந்து சுதன் ரமேஷ் பிரச்சனை. சுதன் ரமேஷ் பிரச்சனை அதோட சேர்ந்து மேனோ மாஸ்டர் மத்தியோடு போம் பண்ண சொல்லி அன்னைக்கு சிறுசாத்திரம் நிர்பந்திச்சு சிறுசாத்திரம் அதுக்கு இடம் கொடுக்கல. அப்படியான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்க இவர்கள் விடுதலை புலிகள்கிட்ட உள்வாங்கப்பட்டு அவர்களுடைய குழப்பங்களால அவரை கொலை செய்து அவரை ஒரு கௌசரஸ்ல பிடிச்சு குளோரோபாம வச்சு மயக்கி அந்த திட்டங்கள்லாம் நடந்தேன் தெரியும். மனோ மாஸ்டர் இல்ல, சிறுசாத்திர மடக்கி டெலோவையும் புலிகளையும் ஒண்டா சேர்க்கிறது தான் அந்த திட்டம். ரமேஷ் நடிகாரு ரமேஷ் அவர் கொஞ்சம் ராணுவ ரீதியா பிரபாகரன் ஸ்ட்ராங் ஆனாலும் உண்மையிலேயே ராணுவ ரீதியாக கட்டிக்காரார். பனிஷ்மெண்ட் ரமேஷ் ஒரு ஒரு மிலிட்ரியில ஸ்ட்ராங் ஆனால் ஒரு படையணியை நடத்தக்கூடியால் அந்த பேச்சுக்கிடம் இல்லை. அந்த சொப்னஸால ராணுவ ரீதியான கட்டுப்பாடுகளோட வழக்கியலாத அந்த ஆளுமை இருந்து. அதுல சொல்லப்பட்டது என்ன, சுதனும் ரமேஷும் வந்து விடுதலை புலிகளோட உளவாளியாக செயற்பட்ட மாதிரி தான் சொல்லப்பட்டது. இல்ல ஒரு கட்டத்திலே மத்திய உழு போம் பண்ணணும், இயக்கத்தை கொஞ்சம் விரிவாக்கணும், தனித்தலைமை வேண்டாம் என்று அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு குழப்ப சூழ்நிலை.
விடுதலை புலிகள் செலவு குழப்பி கொண்டிருந்த இந்த மாத்திரம் தெரியும். மிகப்பெரிய ட்ரைனிங்கோட வடமராட்சியில இருந்து நாங்க மிகப்பெரிய பலத்தோட இந்திய ரோவின் அதி உச்ச பயிற்சிகள் எல்லாம் இருந்த அந்த டைம் எல்லாம் நடத்தி அப்ப அது எப்படியாவது சொந்தக்காரரானே அந்த வடமராட்சியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. குட்டிமணி தங்கத்துல என்ற இழப்புக்கு பிறகு அதை தன்னை வசப்படுத்தணுமென்று அவர் ஆசைப்பட்டதுல உண்மையும் இருக்கு. பிரபாகர் அந்த காலத்துல எந்தெல்லாம் தேவையில்லை, அவர்கள் எல்லாம் சேர்ந்து வளர்ந்து பெரிய 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 தளபதி எல்லாம் வந்தது அந்த காலத்தை தான் நாங்க யோசிக்கணும். இந்த இயக்க விஷயங்களுக்குள்ள இந்த சாதி பிரதேசவாதம் இதெல்லாம் ஒரு ஆளுமை செலுத்தி இருக்கு. அப்படியா சமூகங்கள் இருந்தது. இப்ப உதாரணத்துக்கு அந்த ரமேஷ் உயிரோடு இருந்திருந்தா வெள்ளெடுத்துறை ஆக்கள் அதை விட கொஞ்சம் தனக்கு செய்தான ஆக்களை தான் பொடிக்காட்சா வச்சிருப்பேன். தங்கத்துறை குட்டிமணி ஆக்களும் அதுக்குள்ள தான் வளர்ந்தது. 1-2 உதிரிய சிறு சாவத்தினம் போன்ற ஆக்கள் வெளியில இருந்தாலும் அது ஆரம்பம். விடுதலை புலிகளும் ஆரம்பத்தில் ஒரு 70% 75% ஆக்கள் முழுக்க அதுல சார்ந்த ஆக்கள்லாம் இருந்தது. தமிழீழம் கேட்டாலும் நாங்கள் அந்த குறுகிய கிராம எல்லைகளை பிரதேச எல்லைகளை எல்லாம் தாண்டியல போல இருக்கு. இல்ல சிறுசாத்திரம் அதுக்கு விதி விலக்கு இல்ல. களியங்காட்டாக்களை எக்கச்சக்கமா தூக்கி வச்சு போபியாக்களை வச்ச உடனே தாசுக்கு ஒரு ஒரு பாதிக்கப்பட்டது. அவர்களுக்கு முன்னிறுத்தையில, அவர்களுக்கு ஆயுதம் வழங்கையில, அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்காதபடியாத்தான் கிழவுக்கு போபிதாஸ் என்ற ஒரு இடைவெளி வந்தது. அவர் எல்லாரையும் ஒரு சரிசமமா நடத்தி இருக்கணும். அவர் பாரபட்சம் இருந்ததுன்றே எனக்கு தெரியும். தாஸ் அவர்களை ஒதுக்கி வச்சது அல்லது இவர்கள் போய் ஒரு காலத்துல தாங்கள் ஒரு அமைப்பா மாறியோன்னு ஒரு பயத்தின் காரணமா. தாஸ் அப்படி செய்யக்கூடியவர் இல்லை. ஆனால் எல்லாம் பயத்தின் காரணமா தானே நீங்களே சொன்னீங்க விளையாட்டுகள் நடந்துட்டு. தாசும் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் வல்வாடித்துறையை சேர்ந்தவர். உடுப்பிட்டி வடமராட்சி ஒரு பெரிய ஒரு தளபதியால் ஒரு மிலிட்டரி ஆக்ஷனுக்கு ஏற்றாலும் அவருக்கு பின்னால இருந்த ஒரு 300 ஆக்கள் வந்து மிகப்பெரிய ரெஜிமெண்ட். இப்ப ஜெயந்தன் படையணி புலிகள் இருந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல ஆமியே வடமராட்சிக்கு வந்திருக்காது அவரோட இருந்திருந்தா. கடைசி வரையும் விடுதலை புலிகள் எதிர்த்தாக்கல் நடந்திருக்கேன். செலோவே விடுதலை புலிகள் அடிக்கிறத பற்றி நினைச்சே இருக்காது. இதோடய அவங்க மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான ஆக்கள். என்னட்டு சொல்ற அவங்க அந்த நேரம் அப்படியான ஒரு ஆக்கள் அப்படியான ஒரு பலத்தோட இருந்தது. தாசின் இன்சிடென்ட் நடக்கே நாங்கள் எங்களை அமைப்பை போன் பண்ணி நாங்கள் சிலர் புத்தி இதெல்லாம் செய்தா விடுதலை புலிகள் அடிச்சா என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ஏச்சு வேண்டி நாட்கள்ல கனவேர் இருக்கிறோம். ஒரு 8-10 பேர். ரமேஷ் இந்த பிரச்சனை இல்லை. அவர்கள் சவாரணத்தை கடத்த முயற்சி அது வெளியில தெரிய வர நீங்கள் அவர் 2 பேரையும் பிடிக்கிறீங்க. பிடிச்சு ஜெயில போட்டு இந்தியாவில வந்து அது ஏமன்ல இருக்க நந்தன் என்ற ஒரு ஆள், அவரையும் கௌசலத்துல இருந்து அவர் வரதன் என்ற ஒரு ஆள் டிரைவரா இருந்தவர் வெள்ளத்துல. அவரை பிடிச்சு இருக்கிற இடத்த பார்த்து போலீஸை கூட்டிக் கொண்டு ரிலீஸ் பண்ண. இல்லாட்டி போலீஸ் போன போய் ரிலீஸ் தானே அவையில். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இப்படி கடைச்சி வச்சுக்காங்க ஒன்னும் செய்யல. தமிழ்நாட்டு போலீஸ் ரிலீஸ் திருப்பி அது ரமேஷ் போல்டு. அது விடுதலை புலிகளோட போய் இருந்துட்டு தனியா வந்து பீச் வழியை திரிஞ்சு தண்ட பாதுகாப்புல அசண்டைலாம் திரிஞ்சதுதான் அவரை திருப்பி பிடிச்ச காரணம். சுதனை வந்து ஒதுங்கி இன்னொரு அமைப்புல சேரலன்னு விட்டாச்சு. சில பேர் அப்படி விடுறதானே. இப்ப ராவன் இருக்கு, டைகர்ஸ்ல அப்படி ஒரு விதிவிலக்கா இருக்கு. சில பெரிய தளபதிகளை இன்னொரு அமைப்பை தொடங்கப்படாது, இன்னொரு அமைப்புல சேரப்படாது. அப்படியான கண்டிஷன் அந்த காலத்துல இருந்தது. அதை மீறித்தான் சில வந்து செலவுல இருந்து பிரிஞ்சு திருப்பி புலிகள்ல போய் சேர்றதுக்கு தயாரா இருந்தது. இல்ல அப்படி கதைக்கப்பட்ட வழியா அவர் அப்படியான முயற்சி ஒன்றுல ஈடுபடி. ஏன் அவரை போட்டது? அவர் ஏன் அவரை போட்டல தானே சுதா இருக்கிறார் தானே உயிரோடு. இல்ல ரமேஷ் மன்னிக்கும். ரமேஷ் வந்து அது ஒரு மிலிட்டரி கமாண்டர், சிறுசாதத்துக்கு அடுத்த பொசிஷன்ல இருந்தவர். மிக தீவிரமான ரீதியான ஒரு இதான ஆள். அவர் வெள்ளெடுத்துறை அவருக்கும் விடுதலை புலிகளுக்கு இடையில தொடர்பு இருந்தது, ப்ரூவ் பண்ணப்பட்டது. சில போராளிகளோட போய் தீவிரம் காணாண்டு விடுதலை புலிகளோட இணையக்கூடிய வாய்ப்பு இருந்தேன். அவரும் பிரபலமாகி ஒரு மென்டாலிட்டி உள்ளார். 2 பேருக்கும் ஒத்து போயிருக்கும். ஏன்னா அவரும் ஒரு அதிதீவிர மிலிட்டரி கட்டுப்பாடோட இருக்கிற ஒரு ஆள். எனக்கு கொஞ்ச காலம் அவரோட பழையினோடையே எனக்கு தெரியும். விருப்பம் இருக்கு. சொல்லுங்க. இந்த சர்க்கிளோட சம்பந்தப்பட்ட ஆக்கள்லாம் செலவுக்குள்ள படுகொலை செய்யப்பட்டார்களா? அந்த பிரச்சனையில ரமேஷ் தாசோட தொடர்பு பட்டவர்கள்.
இல்ல தாஸ் அது பேருந்து இது அந்த மெனோ மாஸ்டர் டைம்ல ஒரு குறிப்பிட்டாக்கள் உட்கட்சியில சந்தேகத்தின் பேர்ல ஒரு 15-20 பேர் அப்படி வரலாம், அப்படி ஒரு 10 பேராவது வரலாம். இந்த சம்பவங்களுக்கு பிறகுதானே நீங்க சாவகச்சேரி போலீஸ் சாவகச்சேரி தாக்கல் நடந்தது. மிகப்பெரிய தாக்குதல் நினைக்கிறேன். அது நவம்பர் 15 நடந்தது. 84 நவம்பர் 15. அதான் ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு திருப்பி ஆமி வேற திருப்பி தாக்குறத நாங்கெல்லாம் யுக்திய முதல் கொண்டு வந்து அடிச்சு போட்டு ஓடையில வாராலையும் திருப்பி அடிக்கிறது, அப்படி கைதடியில அடிச்சு இப்ப இந்த கொடியாமத்துல வரையில வந்திருந்தா அது ஆமி இழப்புகளை சந்திச்சு ஓடி இருக்கும். அது ஒரு புதிய யுக்திய கொண்டு வந்தது. அந்த நேரம் அது நடந்த மிகப்பெரிய ராணுவ தாக்குதல் நினைக்கிறேன். அந்த காலத்திலே அது திட்டமிட்டு சுஜாதனம் கட்டிக்காரன் செய்யறதுல மற்ற போராளிகளும் அந்த பிளான் பண்றதுல சுஜாதனம் உண்மையிலேயே கட்டிக்காரன். அவர்கிட்ட படிச்சிருக்கிறோம். ஸ்ரீசபாரணத்துக்கு நேரடியா தொடர்பு இருந்ததா அந்த தாக்குதல்ல? அவர்தான் எல்லாம் பிளான் பண்ணி நிறைய செய்து தாஸ் தான் அதுல முக்கியமாக நின்று செய்யப்பட்ட தாக்குதல். அந்த கொடியாமம் அந்த பக்கம் எல்லாம் அந்த கைதடி தாக்குதல் ஸ்பெஷலி தாஸ் அந்த தாக்குதலை நடத்துறதுக்கு ரோவோ அல்லது இந்திய ராணுவமோ நேரடியா தொடர்பட்டிருந்ததா? இல்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாக்குதல் ஒன்று நடத்தணும் என்று யோசிச்சது. அதோட சேர்த்து டெலோவில் இருக்கிறவர்கள் இது காணாது, இது ஒரு மும்முனை தாக்குதலை நடத்துவோம் என்று பிளான் பண்ணி செய்தது. அதுல கைதடியில வந்த ஆமி மாட்டுப்பட்டது, கொடியாமத்தால வந்த தாளடியால வந்த இடங்கள்ல அவர்கள் வரையில வந்திருந்தா அவர்களும் அந்த மிகப்பெரிய தாக்குதலை அது அமைச்சிருக்கு. அந்த யுக்தியை முதல் கொண்டு வந்த அதுக்கு முதல் அடிச்சு போட்டு ஓடுறது நிக்கிறேல வந்து மக்களை வந்து அவங்கள அடிப்பாங்க சொல்லுவாங்க. அதோட அவர்கள் பயந்துட்டாரு. அது ஒரு அதுக்கு பிறகு பார்த்துட்டு தான் ட்ரெயின் தாக்குதல் நடந்தது. எல்லா தலைவர்களும் அதுவும் தாஸ் குரூப் தாஸ் அவர் தான் முழுமையாக செய்தது. அது அப்படி கட்டிக்காரரை அவரும் அந்த கூடுதலாக அதுல பங்கு பெற்றினது. எல்லாரும் இருக்கலாம், ஆனா முக்கியமா அந்தந்த காலப்பகுதியில ஒரு அதுல நிறைய செய்யுது. இப்ப அந்த காலகட்டத்துல பேசப்பட்ட இன்னொரு விஷயம் என்னென்றால், தமிழீழ விடுதலை இயக்கம் ரோவுடைய உதவியோட இலங்கைக்குள்ள விடுதலை புலிகளை முற்றாக அழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சிருந்ததாக சொல்லப்பட்டது. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது போய் அது செலவை அடிச்ச காண்டி கட்டப்பட்ட கதை. எல்லாரும் ரோட்ட ரைனிங் எடுத்தாங்க தானே, விடுதலை புலிகள் உட்பட. அப்படின்ற ரைனிங் எடுத்திருக்கப்படாது, 200 பேர் எடுத்தது. இப்ப எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அவர்கிட்ட போய் என் பயிற்சி எடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க யோசிச்சது விடுதலை புலிகள் சுயமாகவும் சித்திக்கக்கூடியார்கள், சுயமாக ஆயுதங்கள் வேண்டி அவர்கள் பெரிய கட்டமைப்பு முழுக்க இருந்தா அப்ப தங்களோட கொண்டோலுக்கு வர மாட்டோம்னு தெரிஞ்சு கிலோவுக்கு கொஞ்சம் மேற்க கூட குடிக்கும். பாரபட்சம் கிலோவுக்கு தான் 400 பேருக்கு ரைனிங் கொடுத்தது. அப்படி பாக்க மெட்டாக்கள் எல்லாம் 200, அது கீழே பிளட்டுக்கு எல்லாம் 27 பேரு ஹீரோஸ் குறைவு இபிஆர்ல. அப்ப பாருங்க, அதுலயே அரைவாசிய கட் பண்ண உடனே இவைக்கு ஒரு யாருக்கும் ஒரு இது வரந்தானே இவைக்கு கூட கொடுத்து எல்லாம் வச்சிருப்படுது அப்படி இப்படின்ட்டு அது ஒத்து போறது. இப்ப பிரபாரன் அதிகூடின தமிழ் இளமண்டல அதி தீவிரமாக இருந்தது. எம்ஜிஆரோட அவருக்கு நெருக்கம், சிலவோட ரோகு நெருக்கம் இருந்தது. இப்ப நான் எல்லாம் ஜிப்ளியில வேலை செய்ய ரோ ஆக்கள் எல்லாம் எங்களோட பேசிக்கொண்டு போவாங்க. அது வேற ஒரு மேட்டர் அது. ஆனா எங்களுக்கு கணக்க விஷயம் தெரியாது. என்றால் சில விஷயங்கள் கீழ் மட்டத்தில் இருக்க எங்களுக்கு புரியாது. ஆனா அந்த நேரத்துல நாங்கள் ஒரு இந்திரா காந்தி இறந்திருக்காட்டி அது வேற லெவலா போயிருக்கும். அது பெரும்பாலும் எல்லாரும் சொல்ற விஷயம் ஒன்று இருக்குது. அதுல இந்திரா காந்தி இருந்திருந்தால் இது மாறி போயிருக்கும். அரசாங்கம் இப்ப இந்திரா காந்தி இருந்தாலும் அந்த அரச கட்டமைப்பு அதுக்கு அனுமதிச்சிருக்குமா? இல்ல, கொஞ்சம் ஸ்பீடா போயிருக்கும். 87ல வார இந்தியன் ஆர்மி ஒரு 85 கடைசியிலேயே போயிருக்கு, 85லயே போயிருக்கும். அப்படி போயிருந்தா இலங்கையிலே ஒரு இலங்கை இந்திய ஒப்பந்தம் பிளவும் இருக்கே வந்திருக்கும். அது விடுதலை புலிகள் தடுத்திருக்கல. அது பிரபாரன் ஏட்டா அவர்களும் 4 அமைப்புகளை உண்டாத்தான் இருந்தார்கள். அப்ப அவர்களை தனி அதை தடுத்து நிறுத்த எல்லாம் ஒத்துக்கொண்டே இருப்பார்கள். அது இப்ப எலெக்ஷன் நடந்திருக்கும், அது வேற மாறி போயிருக்கும்.
ஆனா இவர்கள் எல்லா அமைப்புகளையும் தடை செய்து தனித்துவமா இருக்க 87ல அந்த ஒப்பந்தம் பிறகு அது ஃபெயிலியரா போச்சு. ஏன்னா அங்க ஒரு ஆள் முடிவெடுக்கக்கூடியதா இருந்தது. ஆனா அதுக்கு காரணம் அவர் இல்லை. அந்த கோபால்சாமி அந்த இந்தியாவில் இருக்கிற ஆக்கள் தமிழ்ல நெடுமரம் போடுற ஆக்கள் பிரைன் போஸ் திராவிடம் மத்திய அரசாங்கத்தோட அவரை நெருங்கி போக விடையில என்றால் அவருக்கு சிந்திக்கிற ஆற்றல் நிறைய இருந்த என்னை விட எல்லாம் அவரு கூட அப்படி ஒருவருக்கு இந்தியா வந்தங்களை அழிக்கும், இந்தியா விடாது எல்லாம் தெரியாம இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். இவர்களுடைய பிரைன் போஸும் பாலசிங்கத்தின் சில இந்த மாநாடு பத்திரிகையாளர் மாநாட்டுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்திய ராணுவம் உங்களை அரெஸ்ட் பண்ணினா அல்லது அரெஸ்ட் பண்ணினா உங்களோட நிலைமை என்னன்னு கேட்கப்பட்டது. ஆனால் அவர் அது இதெல்லாம் நடக்கிற கதைக்கு மாதிரி தானே பதிலளிச்சார். இல்ல அதீத நம்பிக்கை என்னென்றால் என்ன பிடிச்சு கொண்டு போயில அன்னைக்கு அவர் ஒரு முடிவு எடுத்திருப்பார். என்ன பிணமாயோ அப்படி ஏதாவது சரி சாதாரணமா பிடிச்சு கொண்டு போயிலாண்டா மிகப்பெரிய ராணுவ வளத்தோட இருக்கேக்கான் அந்த பேட்டி. ஆனா 87ல கூடி இந்தியன் ஆர்மி விடுதலை புலியில விட்டுட்டு போனது அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாரும் சும்மா சொல்றது பிரபாகரனுக்கு தெரியாண்டா. அவருக்கு இந்த உலக விடுதலை போராட்டங்கள் இதெல்லாம் படிச்சு நாலேஜ் இருக்கு. நாலேஜ் இல்லாம இப்படி விடுதலை இப்ப இவ்வளவு ஆளுமையோட நடந்தே அது. ஆனால் அவரை முடிவெடுக்க இல்லாம அவருக்கு பின்னால இருந்தார்கள் என்ற பிள்ளையான அட்வைஸ்களும் அதிதீவிரமாக தமிழர்கள்ட்ட வென்றெடுக்கணும் என்ற ஒரு உபரித்தனமான ஒரு கொள்கையும் தான் நிச்சயமாக இப்படியான முடிவு கிட்டொழிய அவருக்கு தெரியாம இல்லைனோ தெரியும். இந்தியா ஒரு கட்டத்துக்கு மேல விடாண்டு எல்லாம் தெரியும் அவர்களுக்கு எல்லாம். அப்படி தெரிஞ்சிருந்தா அவருக்கு தெரியும் தானே ராணுவ ரீதியா இதை வென்றெடுக்கலான்றதும் தெரிஞ்சுதானே இருக்கணும். அவர் தான் அப்படி நடந்தாலும் இன்றைக்கு விடுதலை புலிகள் எச்சமா இருக்கிறார்களும் தமிழ் இளமண்டு பாட்டும் போட்டு இன்றைக்கு தமிழ் இளமண்டு நோக்கி இவர்கள் இங்க இருந்து வாயால காய்ச்சி கொண்டிருக்கிறவர்களோட பிடிக்க அவர் பிராக்டிக்கலா இருக்கேக்க மிக பலமா இருக்கேக்க சில நிறம் பெற நாடுகள் அமெரிக்கா போன்றதுகள் தங்களை ஒரு கட்டத்துல சில உதவிகளோட தாங்கள் ஒரு நாட்டை உருவாக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது தானே, இல்ல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப ஒன்றுமே இல்லாம இந்த தமிழ் தேசிய கூட்டம் இலங்கை அரசாங்கத்தோட அப்படி செய்யணும்ன்றதுதான் எனக்கு எல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. முகாம்கள்ல விடுதலை சித்திரவதை முகாம்கள்ல தடுத்து வைக்கப்பட்டு அடிக்கிறவர்கள் கூட இவர்கள் நாங்கள் வல்லரசு இந்தியாவை எதிர்த்து நாங்கள் அமெரிக்காவை எதிர்த்து நாங்கள் போன்ற கதையெல்லாம் சாதாரணமாக சொல்லப்பட்ட நானும் கேள்விப்பட்டேன். அது எங்களுக்கும் டெலோவை ஒரு தரம் அடிக்க இயலாது என்று பேசி நாங்களும் ஒரு ஆணவத்தோட இருந்தபடியாத்தான் டெலோவும் அழிஞ்சது. தாசை ஆஸ்பத்திரியில கூப்பிட்டு தளபதிய இப்படி கொடூரமாக கொலை செய்ய கூடி எங்களுடைய ஆக்களுக்கு அதி மேதகு கூடுதலான ஒரு வன்மம் ஒன்று இருந்தது. எங்களை ஒன்றும் செய்யல. அந்த ஆணவம் தான் அழிவு. புலி அடிச்சு இவையில மட்டம் தட்டினது. அது அவர்களுக்கும் இருந்திருக்கு. எப்பவும் நாங்கள் ஆணவம் அதிகூடின பிரசன்னத்தோட ஒரு அமைப்பை கொண்டு நடத்தப்படாது. எங்களை சுத்தி இருக்கிற ஆக்களும் எங்களோட பலமான ஆக்கள் நாங்கள் சிந்திச்சுதான் செயலாற்றுவோம். கிட்டத்தட்ட இல்ல தமிழ் புலட்டா இருக்கலாம், டெலோவா இருக்கலாம், விடுதலை அப்படியான பிள்ளைகளை விட்டு இருக்கு. நல்ல உதாரணமா அமைஞ்சிட்டு. ஏன் விடுதலை புலிகளுக்கும் டெலோவுக்கும் அந்த மோதல் நடந்தது? ஏன் அது ஏற்கனவே விடுதலை புலிகள் திட்டமிட்டு இருந்தார்களா மற்ற ஏனைய இயக்கங்களை இல்லாமல் செய்யணும் என்ற அடிப்படையிலே, அல்லது ஒரு தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் எதிர்பாராமல் இப்படி வந்துட்டுதான்? இல்ல டெலோ ஒரு வடமராட்சியின் சாயலோட தான் தளபதிகள் இருந்தது. விராசுக்குள்ள தலைவரா வந்திருந்தால் இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்காது. சிறுசாத்திரம் கலியங்காட்டை நோக்கி ஒரு தலைமை போய்க்கதான் அதை அனுமதிக்காத அடிப்படை காரணம். அது இந்த வடமராட்சி தென்மராட்சி பிரச்சனை அதுக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ரெண்டும் ஒண்டா சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும் பிரபாகரனோட டெலோ. நெல்லியடி தென்மராட்சிக்குள்ள வருதா? நெல்லியடி இல்ல வடமராட்சி. தென்மராட்சி சாவச்சேரி அங்கல உஷன் கலியங்காடு வலிகாமம் தானே. 3 பிரிவு தானே இருக்கு. வலிகாமத்தை சேர்ந்த வலிகாமத்தை சேர்ந்த வடமராட்சி இல்லை என்ற வழியா அப்படியான இது இருக்கு. கிழக்கு மாகாணம் இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எல்லா அமைப்புகளையும் இருந்தது. அதை ப்ரூவன்னையிலாண்டொழிய இருந்தது. சாதி அடிப்படையான கொலைகள் அது எல்லாம் இருந்த. ஆனா இதை நுண்ணறிவை அறியக்கூடிய உங்களமாய் எங்களமாய் ஒரு அரசியல் சித்தாந்தம் தெரிஞ்சவர்களுக்கு தான் இது அடிநொழி தெரியும் ஒழிய சாதாரண ஆக்களால எல்லாம் அதை விளங்கிக் கொள்றதுக்கு
தன்மை இருக்கே. அதான் உண்மை. இது தமிழர்களுடைய வரலாறு கூட ஒரு சாதிய வரலாறுன்னு சொல்லப்படுது. எங்கட விடுதலை போராட்டம் கூட ஒரு சாதியத்தோட பிணிஞ்சதாக சொல்லப்படுது. நீங்களும் தமிழரசு கட்சியே அப்படி இருந்தது. தமிழ் காங்கிரஸ் விடுதலை புலிகள் இயக்கத்திலேயும் அதுல இருந்து இளைஞர்கள் இருந்து வந்தார்கள் எல்லா அமைப்புகளையும் இருந்தவர்கள். அப்ப அது கட்டாயம் அங்க இருந்து விதைக்கப்பட்டு வந்து இப்ப வெளிநாட்டுல இப்ப இருக்கிற அமைப்புகளையும் அது இருக்குது. கட்சிகள் சாதிய மேலாண்மை என்றது எல்லா இயக்கங்களையும் இருந்ததுன்னு சொல்றீங்க. எல்லாத்துலயும் இருக்கு. 1-2 குறைவா இருந்திருக்கலாம். எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. புராட்ல இருந்து எல்லாத்துக்கும் இருக்கு. விடுதலை புலிகள்லயும் இருந்தது. ஆரம்ப காலத்துல அப்படியான பிரதேச ரீதியான இருந்தது மிக கம்மியா இருந்திருக்கலாம். இருந்தது. அது வெளிப்பாடுதான் விடுதலை போராட்டத்தை தோல்வி. எல்லாருமே ஒன்று சேரையில 4 அமைப்புகள் ஒன்று சேரைக்கு நாங்க சேர்ந்து ஒரு இந்தியாவோட ஒரு தீர்வு எடுத்துட்டு போயிருக்கலாம் தானே. ஏன் 4 தலைவர்கள் மாடிபட்டு இப்ப 4 பேரும் உயிரோட இல்லையா? எல்லாருமே இல்லை. 5 தலைவர்களும் இல்லை. அந்த படம் ஒன்று வந்தது நினைக்கிறேன். ENLF இணைந்து பிரபாகரன். அப்ப நான் எல்லாம் இந்தியால இருக்கிறேன். பிரபாகரன், பத்மநாபா, மற்றது பாலகுமார். அப்ப இலங்கை அரசாங்கம் மிக பயந்து ஒரு தீர்வு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. அதே நாங்கள்லாம் அதை கண்டினியூ பண்ணாம எங்களுக்குள்ள குழப்பி விட்டுன்றாங்க. அதெல்லாம் சொல்லல. நாங்க தெளிவா இருந்தா குழப்பம். இன்றைக்கு இதோட முடிப்போம். இதே பெரிய சர்ச்சையை கிளப்பும். நாங்கள் மீண்டும் தொடருவோம். இது யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக நீங்களோ நாங்களோ எல்லாமே முடிஞ்சது. ஆயுத போராட்டமே நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கு. இனி என்ன நாங்கள் சரியான பாதையில போய் இப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கு நீங்களும் அறிவாற்றில் உள்ள நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை என்று கூறிவிட வர்றேன். வாய்ப்புக்கு நன்றி.